சார். சார் ஏன்னா இந்த 7 ஸ்டெப்பும் வந்து ரொம்ப அழகா சார் சொன்னாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எப்படி கடைப்பிடிக்கும் போது நம்ம பிசினஸ் வந்து சரியா கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்த முதல்ல வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும். அது மறுபடியும் வந்து இது நேம் லிஸ்ட் எடுக்கணும், அப்புறம் ஷேர் பண்ணணும். இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். ஏன்னா இதை ஒரு சிலதை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு சிலதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம வந்து சக்ஸஸ் பெரிய லெவலுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஜெயிச்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். எல்லாருடைய சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சிஸ்டம் 7 யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் சக்ஸஸ் அடைகிறதுக்கு 100% ஷூரிட்டி. ஸோ இதில் கன்சியூம், ஷேர் லிஸ்ட், இன்வைட், ஹோம் மீட்டிங், டீம் மீட்டிங், ஃபாலோஅப் தான் எல்லாரையும் கோட்டீஸ்வரனா ஆகி இருக்குது. அதனால நம்மளும் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவோம். விஷுவல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன். மார்னிங். இப்போ சார் சொன்ன மாதிரி 7 ஸ்டெப் வந்து எந்த ஒரு இதுலையுமே பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலில் இருந்து எல்லாமே அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ என்னவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த 7 ஸ்டெப் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணும்போது என்னோட சக்ஸஸ் வளர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ இந்த ஃபாலோஅப்பை நான் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். அதனால சார் சொன்ன மாதிரி அப்பப்போ பண்ணாம தொடர்ச்சியா அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ணும்போது தான் வளர்ச்சி அடைய முடியும். நான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனியில் பேசுறேங்க. மார்னிங். இந்த 7 ஸ்டெப்பு யார ஒருத்தர் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து இந்த வெஸ்டேஜ்ல வந்து பெரிய லெவல்ல சாதனையாளர் மாறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு டவுன்லைன் கீழே அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த 7 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிட்டோம்னா கரெக்டா பெரிய லெவல்ல மாற்றத்துக்கு கொண்டு வரலாம். இது சேல்ஸ் கிடையாது, சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து பிசினஸா கொண்டு போனா தான் பெரிய லெவல்ல சாதனையாளராக மாற முடியும். இது ப்ராடக்ட் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இது ஒவ்வொரு ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு வாங்க வைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு புரிய வச்சு இந்த 7 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து செஞ்சா தான் நம்ம பெரிய லெவல்ல மாற்ற முடியும். அதை நான் புரிஞ்சுட்டுங்க. நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு இது இப்படி வேலை செய்ய அது அப்படி வேலை செய்ய அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள யூஸ் பண்ண வைக்க நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து புரிய வச்சோம்னா அவங்களுக்கு அதை எடுத்து செஞ்சாதான் அதுல பெரிய லெவல்ல மாற்றத்தை கொண்டு முடியும் சார். அப்படி கொண்டு வந்தா போந்தோறும் சார். கிரேட் சார். சூப்பர் சூப்பர். இப்ப அந்த கொண்டு வந்து இப்ப இந்த அளவுக்கு நான் ஒரு பிரான்ச் அப்படின்ற ஒரு லெவல்ல அச்சீவ் பண்ணிக்கிறேங்க. இன்னும் பெரிய லெவல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. வெரி கிரேட் சார். சூப்பரா போயிட்டு இருக்குது. தேங்க்யூ சார். கிரேட். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங். இன்னைக்கு 7 ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இதுல வந்து ப்ராடக்ட் யூஸ் நம்ம எப்பவும் சொல்றது தான். அதே மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான் வந்து கான்ஃபிடென்ட்டா அடுத்தவங்க கிட்ட பேச முடியுன்ற அந்த செகண்ட் ஸ்டெப்பு. நேம் லிஸ்ட் மஸ்ட். அதுல இன்விடேஷன் பண்ணும்போது நம்ம இன்விடேஷன் தான் நிறைய மிஸ்டேக் பண்றோன்றது புரியுது சார். அதாவது இன்விடேஷன் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சதுல வந்து அதாவது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும்ன்ற அந்த விஷயத்த வந்து நம்ம அந்த இடத்துல சொல்லும் போது அவங்களுக்கு
அங்க ஸ்பார்க் ஆகுன்ற விஷயம் நான் இன்னைக்கு இதுல இருந்து கத்துக்கிட்டேன் சார். அதே மாதிரி இன்விடேஷன் பண்ணும்போதும் உற்சாகத்தோட நம்ம பண்ணணும். அந்த ஒரு விஷயமும் பிடிச்சிருந்தது சார். அப்புறம் ஃபாலோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க மந்த் பண்ணிட்டாங்களா, ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலான்றத வந்து நம்ம எப்பவுமே ஃபாலோப்ல இருக்கும்போது நம்ம சக்சஸ் ஈஸியா வரும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். இந்த 7th ஷிஃப்ட் வந்து நான் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் சார் வந்தேன், நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன்றதுனால. அந்த 7th ஷிஃப்ட் வந்து எனக்கு வந்து சொல்லவே தெரியாத நாள் இருந்து போய் இன்னைக்கு வந்து அதையவே மீட்டிங்கே எடுக்கிற நாள் வந்து இருக்குது. அது மூலியமா நம்ம ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே டீம் உருவாகும். நம்மளுக்கு வந்து நம்ம செய்யறது இல்லை, எப்படியுமே காப்பி அடிச்சாதான் நம்ம இதுல ஜெயிக்க முடியுன்ற மாதிரி இதுல காப்பி அடிச்சா வந்து ஜெயிக்கலாம் சார். நம்ம உருவான மாதிரி ஒரு 5 பேரை உருவாக்கணும். நான் என்னுடைய டீம்ல என்னைய மாதிரியே ஒரு 5 பேரை உருவாக்கி இருக்கிறேன் சார். 5 பேரும் நான் போலனாலும் அவங்கவுங்க டீமுக்கு அவங்கவுங்க வந்து பிசினஸா செய்யறாங்க, ஹோம் மீட்டிங் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. அந்த மாதிரி உருவாக்கி கொடுக்கும் போதுதான் சார் அவங்களுடைய டீமை வழி நடத்துறதுக்கும் அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சார். அந்த மாதிரி நம்ம எப்ப நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம டீமை வழி நடக்கும் போது அப்பதான் சார் பிசினஸே டெவலப் ஆகும். நம்மளே போயிட்டு அவங்களுக்கு இது பண்ணியிருந்தாலும் அது டெவலப் ஆகிறது கஷ்டம் தான் சார். அவங்க வந்து இந்த 7th ஷிஃப்ட்ல நம்ம வந்து கன்சியூம் பண்றோம். நம்ம வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்தா நம்ம யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். அப்புறமா நேம் லிஸ்ட் எடுக்க சொல்றோம் சார். நேம் லிஸ்ட் நம்மளுக்கு அவங்க சொந்தக்காரா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், நம்ம நேம் லிஸ்ட் எடுக்கிறோம். நேம் லிஸ்ட் எடுக்கும்போது இன்வைட் பண்றோம். நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு அப்புறமா ஹோம் மீட்டிங் எடுக்கிறோம். ஹோம் மீட்டிங் அப்புறமா டீம் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்றோம். டீம் மீட்டிங்ல நம்ம போய் உட்கார வச்சு அவங்கள பேச வைக்கும்போது டீம்ல அவங்கவுங்க தேவைக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம டீமா சொல்லி கொடுக்கும்போது அவங்கவுங்க பிசினஸை எல்லாருமே செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம டீம் மீட் எடுக்கிறோம். அந்த டீமை ஃபாலோ பண்றது நம்மளும் செய்யணும், நம்ம டீம்ல இருக்கிறவங்களையும் செய்ய வைக்கிறதுக்கு ஃபாலோ ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே இதுல ஜெயிக்கலாம் சார். இது நான் எடுக்கும் போதுதான் என்னுடைய டீம் வந்து ஆபாரம வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்குதுங்க சார். இது மூலியமா தான் நான் மற்றவங்களை ஜெயிக்க வச்சு நான் ஜெயிச்சிருக்கிறேன் சார். உண்மையிலேயே தேங்க்யூ சார். 7th ஷிஃப்ட் புரிஞ்சு பின்னாடிதான் இந்த பிசினஸ் வளர்றதுக்கு நல்ல சக்சஸா இருக்குதுங்க சார். Great, thank you. Next. சார் குட் மார்னிங் சார். Morning. சார் குட் மார்னிங் சார். சார் பாண்டியன் சார். இன்னைக்கு பாலா சார் சொன்ன விஷயத்துல இந்த 7th ஸ்டெப்ல ரொம்ப விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு சார். ஆனா நம்மளை நம்பி வர கஸ்டமர்களையும் நம்மளை நம்பி வர டெவலப்மெண்ட்களையும் நம்ம உண்மையை பேசும்போது மட்டும்தான் சார் மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க சார். நம்ம பேசுற வார்த்தையில ஒரு வார்த்தை தப்பாயிடுச்சுன்னா கூட அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க சார். இது என்னுடைய அனுபவம் சார். ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம உள்ளத்தை இருக்கிறத சொன்னா மட்டும்தான் அவங்க நம்ம கூட பயணம் பண்ணணும், நம்ம கூட பர்ச்சேஸ் பண்றதுக்கோ, கூட வர்றதுக்கோ, நம்ம கூட ஹெல்ப் பண்றதுக்கோ, நம்ம சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவங்க உண்மையை பேசினா மட்டும்தான் இதுல பதிவுன்னு நான் புரிஞ்சுக்கணும் சார். பாலா சாருக்கு நன்றி, ரூபன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. Next. சார் குட் மார்னிங் சார். Morning. இன்னைக்கு பார்த்த 7th ஸ்டெப் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். அதுல தம் மகனுக்கு நாம ப்ராடக்ட மாத்தி வாங்கினா நாம இந்த கார்ல இருந்து அடுத்த காருக்கு நாங்க போவோம்
அப்படின்னு அதை புரிய வைக்கும் போது முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவையும் நம்ம வெஸ்டேஜ் இது நம்மளது தான், நாம தான் யூஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து அடுத்து நம்ம போறதுக்கான வழியை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேடம், நன்றி. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஹலோ. இன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தோம். 6 மணிக்கு எல்லாருமே வராதனால 6:05 வரைக்கும் 6:10 வரைக்கும் டெஸ்ட் சொல்றவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இல்லை. ஸோ நாளைக்கு வைக்க முடியாது, ஃப்ரைடே தான் திரும்பவும் அந்த ப்ரோக்ராம் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ யார் என்ன காரணங்கள் இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய காரணங்களுக்காக இன்றைக்கு சில பேர் இந்த சக்சஸ் ஸ்டோரியை கேட்கலான்னு வந்திருப்பாங்க. 2 பேர் தான் வந்திருந்தாங்க, புஷ்பலதா மேடமும் நம்ம ஜெயராமன் சாரும். அதனால என்னால தொடர்ந்து இது பண்ண முடியல. ஸோ நாளைக்கு எல்லாரும் வாங்க. நாளைக்கு சாரி ஃப்ரைடே, நாளைக்கு நான் மௌனம் ஒருத்தனால என்னால இது பண்ண முடியாது. ஃப்ரைடே நம்ம திரும்பவும் என்ன பள்ளிவேல் சார் கரெக்டா? சூப்பர் சார். சூப்பர் சார். இல்லை இன்னைக்கு உங்களாலதான், உங்களை மாதிரி ஆளுங்க லேட்டா வந்ததுனாலதான் பண்ண முடியல. எல்லாருமே சார் திருப்பூர்ல இருந்து முருகன் சார் சார் முருகன் சார் சொல்லுங்க தமிழ் மேடம். நான் காலையில 5:50க்கே ரெடி ஆகி இது பண்ணி ஃபீட்பேக் சொல்லணும்ன்றதுனால இருந்தேன். என்னுடைய போன் ப்ராப்ளம்ன்றதுனால நெட்வொர்க் வர முடியாம நான் போயிட்டு ஒரு கொஞ்ச தூரம் போய் பசங்க உக்காந்துருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணு வந்தேன் சார். நான் போயிட்டு கரெக்ட். அதாவது காரணம் எதுவா இருந்தாலும் ஆமா சார், நமக்கு லேட் தானே. ஆமா சார், சாரி சார். இல்ல சாரி எல்லாம் வேண்டாம் மேடம். அதாவது என்னுடைய இது நான் எல்லாரையும் எதிர்பார்த்தது, நான் 6:05 வரைக்கும் பார்த்தேன், 6:10 வரைக்கும் பார்த்தேன். 2 பேர் தான் வந்திருந்தாங்க. திரும்ப தான் நம்ம சாருடைய ட்ரைனிங் போட வேண்டியது ஆயிடுச்சு. சரிங்க சார், சரிங்க. நானும் 5:55க்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். ஸோ எனிவே, ஏன்னா மற்றவங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அதனால எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. பரவாயில்ல, ஃப்ரைடே மார்னிங் அதை எல்லாருடைய டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். நாளைக்கு செக்ஷன் உண்டு, பட் ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஃபீட்பேக் நீங்க தான் சொல்லணும்.
நாளைக்கு நான் என்னுடைய மௌன வருத்தம் நான் பேச மாட்டேன். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. முருகன் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. சார் உங்களை நம்ம அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழனிவேல் சார். ஓகே சார் கேட்குதுங்களா? கேக்குது சார். சார் நம்ம அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல பழனிவேலுங்க சார். காலையில் எந்திரிச்சதுமே வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து விவசாயம் பார்க்க போகலான்னு சொல்லி போன வாரம் ஃபுல்லாக வந்திருந்தாரு. இந்த வாரத்தை வந்து கூப்பிட்டோம்னா அவர் வரமாட்டேங்கிறாருங்க. அவர் கொஞ்சம் கடிச்சு வைங்க சார். நானும் கூப்பிட்ட ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு சார். ரூபன் சார் அவர் பல்வேறு சார் கொஞ்சம் கடிச்சு வைங்க சார். அவர் கூப்பிட்டோம்னா வரமாட்டேங்கிறாரு. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்க சார். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேசி விடுங்க சார். சரி சரி, ஓகே நிச்சயமா சார், தேங்க்யூ. வருவாரு. அதாவது 2 விஷயம்தான். அப்ளைன் எப்பவுமே கூட இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம எல்லாருடைய இயல்பு. பட் அப்ளைனும் வேற வேற வேலைகள் இருக்கும் அப்படின்றதையும் பாருங்க. அதே சமயத்துல நீங்களும் கத்துக்குங்க. அவர் வருவாரு, நீங்க கத்துக்குங்க. கத்துக்கிட்டு நீங்களும் இண்டிவிஜுவலா செய்யுங்க. அப்பதான் இந்த வியாபாரத்துல நம்ம பெருசா அதான் ஜெயிக்க முடியும். வருவார் சார் வருவார். சார் அவர் வந்து ஏன்னா இப்போ அவர் வந்து இந்த டைரக்டர் வெயிட் பண்ண மட்டும் போங்க சார். அவரை பார்த்தா நான் ஒருத்தர் பழகிட்டு இருக்கேன். சார் பிரான்ஸ் முடிச்சிருக்காரு. பிரான்ஸ் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் எல்லா பக்கமும் போய் வேலை பார்த்துருப்பாங்க. அதனால வர முடியாம இருந்திருக்கும். ஆனா வருவாங்க. சரியா? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, வருவார். சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.